guys, welcome back to 𝗙ซี้𝗹𝗹𝐴 channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நேத்து வந்து நான் பிசில வேலை செய்ய நேரத்துல வந்து சடனா வந்து பிசி ஹேங் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இல்லை வந்து நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன்னா வந்து லோடிங் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணேன். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணோன்னே அதுக்கு பிஃபோர் பண்ணுற முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ. என்ன பிசி வந்து ஹேங் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸில் போய் மெமரியில் போயிட்டு இந்த ரேம் கேட்ச் இருக்க இது ஜிபியில் இருந்துச்சுன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2.6 ஜிபியில் இருக்குது. இது ஜிபியில் இருந்துச்சுன்னா வந்து நீ வச்சுருக்க டிவைஸு, நான் வந்து பிசியில் தான் ஓடிடுது. ஸோ பிசியில் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் வந்து லேட்டாக கொடுக்கும். அதுவே வந்து இது கேபியில் இருந்துச்சுன்னா நல்லா ப்ராசஸிங் டைம் கொடுக்கும். ஓகே, ஸோ ரேம் அண்ட் கேட்சுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேம் வந்து மெயின் மெமரி உள்ளது. அது எதுக்கு ஸ்டோர் ஆகும்? உங்களுக்கு ஓஎஸ்ஸு அப்ளிகேஷன் டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ ரேமோட வேலை அது. அதுவே வந்து கேட்சும் எடுத்தோம்னா கேட்ச் வந்து மெமரி தான், ஆனால் சின்ன அமௌண்ட்டுக்கு மட்டும் அந்த ஸ்மால் அமௌண்ட்டு. ஸோ அதில் ரெண்டு இதுக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் டேட்டா, இன்னொன்று வந்து ப்ராசஸிங் டைமை வந்து ஸ்பீடாக பண்ணும். ஸோ இப்போ வந்து கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து ப்ராசஸிங் டைம் வந்து லேட் ஆகுது. இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா வந்து இது ஏறிடுது, அப்படியே வந்து 4 GB மேலே ஏறிடுது. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரேம் கேட்ச் வந்து எப்படி கிளியர் பண்றது? வீடியோக்குள்ளார போலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போயிட்டு ரேம் மேப்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோன்னே மைக்ரோசாஃப்டோட வெப்சைட் வரும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ரேம் மேப்போட வெர்ஷன் 1.61 இருக்குல்ல, அதில் போயிட்டு அதில் கீழே வந்து டவுன்லோட் ரேம் மேப் உள்ளது இருக்குல்ல, 671 KB உள்ளது, கேபி உள்ளது தான், சின்ன எம்பி உள்ளது தான். ஸோ இது வந்து டவுன்லோடில் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு, ஆனால் இது வந்து ஜிப் ஃபைல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா இதில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச ஃபைலை இப்போ வந்து நம்ம இதில் வந்து 3 இது கொடுத்துருவாங்க அப்ளிகேஷனு. அதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது 662 KB உள்ளது, ஹையஸ்ட் உள்ளது, எது அதிகமாக உள்ளது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இப்போது லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அக்ரின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து ரேம் மேப் அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து டாஸ்க் மேனேஜர் வந்து லெஃப்ட்டில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதுவும் கிட்ட வச்சுக்கோ. கிட்ட வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ரேம் மேப்பில் போயிட்டு எம்டி இருக்குல்ல, எம்டி ஆப்ஷனில் போயிட்டு இந்த எம்டி ஸ்டாண்ட் பை லிஸ்ட்டு கிளிக் பண்ணுற முன்னாடி லெஃப்ட் சைடில் பாருங்கள் கைஸ். ஓகே, கேட்ச் இல்லை. ஸோ எம்டி லிஸ்ட்டு கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் கேட்ச் வந்து இப்போ 200 MB 3.2 GBயில் இருந்தது, இப்போ MBக்கு வந்துடுச்சு. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க பிசியில் வந்து எப்படி ரேம் கேட்சை கிளியர் பண்ணணும்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3.2 GBயில் இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணோன்னே 220 MBயில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்களும் செக் அவுட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்காதுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.